ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. நமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஓவர் டு யூ. இப்போ இதில் நிறைய முக்கிய டேக்அவேஸ் இருக்குது. தொடர்ந்து எண்ணெய் வர்த்தகம் இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதே போல் $100 பில்லியன் டார்கெட் வந்து இவங்களுடைய அந்த வர்த்தகத்தில் இருக்க போகுது, அதை நோக்கி பயணிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மேக் இன் இந்தியாவில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னும் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய விஷயங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அது பற்றிய விவரங்கள் என்ன? இந்த சந்திப்பின் போது பிரதமர் சில முக்கியமான அறிவிப்புகளை வழங்கியிருக்கிறார். அதாவது ரஷ்யாவை சேர்ந்த சிட்டிசனுக்கு 30 நாட்கள் இலவச டூரிஸ்ட் விசா வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வழங்கியிருக்கிறார். இது தவிர குரூப் டூரிஸ்ட் விசா ஒன்றும் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் இரு நாடுகள் இடையேயான அந்த போக்குவரத்தும் கலாச்சார உறவுகளும் பிணைப்பும் மேலும் வலுப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். அது எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா ஏதோ ஒரு வகையில ரஷ்ய நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு 30 நாட்களுக்கு இலவச டூரிஸ்ட் விசா வழங்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். இதனால் இந்தியாவிற்கு வரக்கூடிய ரஷ்ய பயணிகளுடைய வருகை அதிகரிக்கும், சுற்றுலா மேம்படும், நமக்கு அந்நிய செலாவணியும் அதிகமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர ரஷ்யாவில் 2 தூதரங்கள், மேலும் 2 தூதரகங்களை இந்தியா திறக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் அங்கிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த பெசிலிட்டிஸ், விசா கிடைக்கக்கூடிய பெசிலிட்டிஸ் மேலும் அதிகரிப்பதோடு இரு நாட்டு மக்களிடையேயான தொடர்புகள் மேலும் வலுப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாதத்தை பொறுத்தவரை அதனை எதிர்ப்பதில் இந்தியாவும் ரஷ்யாவும் எப்போதும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றன. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலிருந்து பல சந்தர்ப்பங்கள்ல பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியாவுக்கு ஆதரவாகவும் ரஷ்யா தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்திருப்பதையும் பிரதமர் மோடி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே போல ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பேசுகின்ற போது இந்தியாவிற்கு எவ்வளவு எரிசக்தி தேவை இருக்கோ அந்த பொருளாதாரத்திற்கு, வளர்ந்து வரக்கூடிய இந்திய பொருளாதாரத்திற்கு எரிசக்தி தேவையை ஈடுகட்ட தேவையான முழு ஆதரவையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது அவர் சொல்ல வர்றது, இந்தியாவுக்கு எவ்வளவு எண்ணெய் வேண்டுமானாலும் நாங்கள் தருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த டிஸ்கவுண்ட் பத்தியோ அல்லது மேலும் சலுகை விலையில எரிசக்தி வழங்குறத பத்தியோ புட்டின் அவர்கள் எதுவும் சொல்லல. ஆனால் எவ்வளவு எண்ணெய் வேண்டுமானாலும் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல பல முக்கியமான துறைகள், அதாவது யூரியா உற்பத்தியில இருவரும் இணைந்து செயல்படுவது அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். அதே போல ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் ரூட், அதாவது போக்குவரத்து வழியை செயல்படுத்துவது குறித்தும் நாங்கள் திட்டமிட்டு வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ரஷ்யா, பெலாரஸ் மற்றும் இந்தியா இந்த இதுக்கிடையில சரக்கு போக்குவரத்திற்காக ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் ரூட் திட்டத்தையும் தாங்கள் செயல்படுத்தி வருவதாக புட்டின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்த அணு மின்சக்தியை பொறுத்தவரை தற்போது கூடங்குளத்துல 6 அணுமின் உலைகள் செயல்பட்டு வருகின்றன. அது கிட்டத்தட்ட முழு செயல்பாட்டில் இயங்கிட்டு இருக்கு. இன்னும் 4 அணு உலைகள் கட்டுமான பணிகள் கூடங்குளத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதனையும் விரைவாக முடித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து முழு திறனில் அதில் இயங்க வைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை ரஷ்யா எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலம் இந்தியாவினுடைய மின்சார தேவை கணிசமான அளவுல ஈடு செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர இந்தியாவினுடைய மேக் இன் இந்தியா திட்டத்துல ரஷ்யா மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். அது குறித்து ரொம்ப டீட்டெயிலா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான பொருளாதார மன்ற கூட்டத்துல விரிவாக விவாதிக்கப்படும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதுல இப்ப பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஏதேனும் இந்த ஒப்பந்தங்கள்ல பேசப்பட்டிருக்குதா? அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் உண்டா? நிச்சயமா அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இந்தியாவினுடைய ஆயுதப்படையை நவீனமயமாக்க தேவையான அனைத்து உதவிகளையும் ஆதரவையும் நாங்கள் உறுதியளிக்கிறோம். இந்தியாவினுடைய ஏர்போர்ஸ், அதே போல ராணுவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு தேவையான ராணுவ தளவாடங்களை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நவீனமயம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்கள் இல்லாம அடுத்த கட்ட ஆயுதங்கள், உபகரணங்கள் ஆகியவற்றை வழங்குவதற்கு ரஷ்யா ஆதரவு அளிக்கும் அப்படின்னு தான் நாம் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதைத்தான் இந்தியாவினுடைய ஆயுதப்படை, ஆர்ம்டு போர்சஸ்னா அது எல்லாமே வந்துடும். ராணுவம், தரைப்படை, விமானப்படை உள்ளிட்ட அனைத்தும் வந்துடும். அதை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து ஆதரவையும் நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தவிர அடுத்த ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய அந்த தலைமை பொறுப்பை இந்தியா தான் ஏற்க போது. அந்த கூட்டமைப்பிற்கு இந்தியாவினுடைய தலைமைக்கு ரஷ்யா தன்னுடைய எல்லா ஆதரவையும் வழங்கும் அப்படின்னும் புட்டின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ரைட், விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand.